This video is sponsored by Educos. Educosல உங்களுடைய ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு கோர்சஸ் நிறைய பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சைனாவில் சில இடத்தை பற்றியும் அதில் இருக்கிற அற்புதங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ இந்த இடத்த நம்ம பார்த்துட்டு இருக்கு இல்லையா, இப்போ இதை பாருங்களேன். இந்த இடம் மட்டும் நம்ம நடக்கக்கூடிய அந்த இதை படி பார்த்தீங்கன்னா சொரசோர்னு இருக்குது. அது ஏன் சொரசோர்னு இருக்கலாம்? இந்த இடத்துல தண்ணி போகுது. அந்த இடத்துல தண்ணி போகிற காரணத்தினால நம்மளுக்கு வழுக்கும் அது. அதனால் அந்த இடத்துல மட்டும் சொரசோர்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாதை போட்டிருக்காங்க. மீதி எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக மழைன்னு பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. இதில் ரொம்ப சூப்பரான ஒரு இதுதான். நம்ம ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டு விட்ருவாங்க. அது உங்களுக்கே தெரியும். எல்லா இடத்துலையும் சொரசொன்னு போடுவாங்க, இல்லை மழைன்னு போட்டு விட்ருவாங்க. ஆனால் அங்கே அப்படி கிடையாது. அடுத்து ரெண்டாவது இடத்த பாருங்களேன். இது பார்த்தீங்கன்னா நீ இந்த ஒரு இது மாதிரி இருக்குல்ல, மரம் மாதிரி ஒன்று சைடில் மாதிரி ஒன்று இருக்கும். அதாவது படிக்கட்டு ஏறுறவங்களுக்கும் ஒரு தடுப்பு சோறு மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க. மரம் அந்த பக்கம் இருக்குது, இப்போ நம்ம நடக்கக்கூட பாதை இந்த பக்கம் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ தடுப்பு சோறு இருக்குல்ல, இது பார்த்தீங்கன்னா மரம் கிடையாதுங்க. உங்களுக்கான பார்க்கறதுக்கு அச்சோசில் பார்த்தீங்கன்னா மரம் மாதிரியே இருக்கும். நீங்கள் கிட்டலாம் போய் சைனாவில் இது போய் கிட்ட போய் பார்த்தீங்கன்னா அச்சோசில் மரம் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அதை தொட்டு பார்த்தா மட்டும் தான் தெரியும். அது பார்த்தீங்கன்னா ஒரு செங்கால செஞ்ச ஒரு இதுன்னு சொல்லிட்டு. இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அவங்க செஞ்சது தான். அது மரத்தால் செஞ்சது கிடையாதுங்க. முழுக்க முழுக்க அந்த சிமெண்ட் இருக்கு இல்லையா, அந்த சிமெண்ட்டை வச்சு பண்ணது தான் இது. ரொம்பவே பார்க்க அருமையாக பார்த்தீங்கன்னா இருக்குது. நானாக பார்த்து மிரண்டுட்டேன், என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு. சைனாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியாவை விட ஒரு 50% வளர்ந்த நாடுனே சொல்லலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சைனாவில் பார்த்தீங்கன்னா நடந்துகிட்ருக்கு. சின்ன சின்ன பசங்க கூட பார்த்தீங்கன்னா ரோபோட்டு தான் கொஞ்சம் விளாடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கார் வச்சு விளாட மாட்டாங்க. அங்கே ரோபோட்டு மட்டும்தாங்க. ஓகேவா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது சூப்பர் மார்க்கெட்டுங்க. சைனாவில் ஒரு சூப்பர் மார்க்கெட் இது. இந்த சூப்பர் மார்க்கெட்டில் எப்படி சொல்கிறது, அங்கே ஒரு அரிசி ப்ளஸ்ஸு ஒரு தயிர், இது கண்டுபிடிக்கிறதுக்கே மிகப்பெரிய விஷயமா இருக்குது. இது அரிசி மாவுன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஆனால் தயிர் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா சைனாவில் தயிருக்கு வேறு என்ன அங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தாலும் நம்மளுக்கு கிடைக்கல. அதெல்லாம் சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு தேவையான பொருட்களை எடுக்கிறதுக்கே அங்கே மிகப்பெரிய ஒரு கஷ்டமாகவே பார்த்தீங்கன்னா இருக்குங்க. அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அண்டு சைனாவில் இது பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸுங்க. இது ஒரு ஃப்ரிட்ஜு. இந்த ஃப்ரிட்ஜு நல்லாயிருக்கும். நல்லா பழமையாக காலத்தில் பார்த்தீங்கன்னா கண்டது. கீழே பார்த்தீங்கன்னா தண்ணி போகுது. அருமையான ஒரு விஷயம் தான் இதுவுமே சைனாவில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி சொல்கிறது, வளர்ந்த நாடுகள் சைனான்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு டெக்னாலஜியில் வளர்ந்த நாடு சைனா. அதை கண்டிப்பாக நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். இன்னும் கூடிய விரைவில் மிகப்பெரிய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. சைனாவில் இப்போலாம் நம்ம அந்த இதெல்லாம் பார்ப்போம். அமெரிக்கா படத்தெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஒரு பெரிய டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா படம் விடுறது, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இப்போ நடக்க வைக்கிறது, இது மாதிரிலாம் விஷயம்லாம் இருக்குல்ல. அதே போல் விஷயம் பார்த்தீங்கன்னா சைனாவில் பார்த்தீங்கன்னா இருக்குது. சைனா இப்போ நடந்துட்டுமே இருக்குது. ஆனால் இப்போ நம்ம இதில் இல்லை. இன்னும் கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா நம்ம இதுலையுமே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்துருங்க. சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது சைனாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான ஒரு இது, ஓகேவா, ஒரு பிளேஸ்னு எடுத்துக்கலாமே. இந்த பிளேஸில் பாருங்களேன். இதில் முக்கியமாக நான் சொல்கிறது என்னன்னா, இது பாருங்கள் டூரிஸ்ட் மாரி வந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே சைனாவில் இருக்கிறவங்க எல்லாமே டூரிஸ்ட் மாரி வந்திருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் ஒரு குப்பை கூட பார்க்க முடியாதுங்க. ஒரே ஒரு குப்பை கூட பார்க்க முடியாது. அன்வான்டான திங்ஸ் எதுவுமே நீங்கள் இங்கே பார்க்கவே முடியாது. ஏன் அப்படின்னா, இது பார்த்தீங்கன்னா அவங்க சைனாவில் இருக்கிற மக்கள் எல்லாருமே அவங்களாவே ஒரு ஸ்டேபிளாகவே இருந்திருக்காங்க. இப்போ நம்ம ஒரு டூரிஸ்ட்டுக்கு நம்ம போகிறோம்னு வச்சுக்கலாம் தமிழ்நாட்டில். இங்கே போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வாட்டர் பாட்டில் கிடைக்கும், ஒரு லேஸ் பாக்கெட்டு, இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டு, இந்த மாதிரி பொருள் நம்ம கீழே போட்டு வந்துடுவோம். ஆனால் இங்கே அப்படி கிடையவே கிடையாது. மிக தூய்மையாக பார்த்தீங்கன்னா அவங்க இடத்த வச்சுக்கிறாங்க. இவ்வளோ பெரிய காட்டுலையுமே ஒரு வைஃபை பார்த்தீங்கன்னா இருக்கும், டவர் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. சைனாவில் இருக்கிறவங்க அது இல்லாமல் இயற்கையை நேசிக்கிறவங்க. இங்கே பாருங்கள், ரொம்ப அமைதியாக பார்த்தீங்கன்னா அந்த இதில் பார்த்தீங்கன்னா பார்த்துட்ருக்காங்க, இது பண்ணுறாங்க. ஆனால் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா அப்படி நம்ம பண்ண மாட்டோம். கரெக்டுங்களா? அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சைனாவில் போய் பார்த்தா கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். போய் பாருங்கள் கண்டிப்பாக. அது சைனாவில் யாராச்சும் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள், நானுமே தெரிஞ்சுக்கிறேன். இது சைனாவில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒரு டீ கொடுக்குறாங்க காலையில். இது ஒரு இலை டீ கொடுப்பாங்க, மூலிகை டீ கொடுப்பாங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு டீங்க.
அதனால் நானுமே சைனாவுக்கு போகணும்னு ஒரு ஆசை தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்ச உங்கள் ஃப்ரெண்டும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ அடுத்த வீடியோவில் மறக்காமல் ஃபாலோ பண்ணிங்க. ஸோ அடுத்த சரி பாய் தேங்க்யூ.